மொபைல் நம்பர் சொல்லுங்கண்ணா. 944 519. ஓகே. ஆமா, தினசரி நம்ம வீட்டுக்கு எத்தனை லிட்டர் பால் வாங்குறோம்? 2 லிட்டர் கண்டிப்பா வாங்குறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம குடும்பத்துக்கு மாசத்துக்கு எவ்வளோ அரிசி வாங்குவோம்? 25 கிலோ போட்டுக்கிட்டுமா? சரி, ரைட், ஓகே. மாசத்துக்கு நம்ம சமையல் எண்ணெய் எத்தனை லிட்டர் வாங்குவோம்? 5 லிட்டர் வாங்குவோம். ஓகே. இப்போ நம்ம சராசரியா சர்க்கரை எவ்வளோ வாங்குவோம்? 3 கிலோ வாங்குவோம். ரைட். துவரம்பருப்பு எவ்வளோ வாங்குவோம்? அது நான் 2.5 கிலோ. ரைட், ஓகே. சராசரியா கோதுமை மாவு எவ்வளோ வாங்குவோம்? 5, 6, 7 கிலோ வாங்குவோமா? 5 கிலோ போட்டுக்கிறேன். நம்மளுடைய ஆட்சியில் அம்மா இருந்தாங்க, அப்புறம் எடப்பாடி முதலமைச்சர் இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம இபி பில் கட்டணும். இப்போ நம்ம வீட்டில் இபி பில் கட்டி எவ்வளோ கட்டியிருப்போம்? 1000 ரூபாய் கட்டணும். இவ்வளோதான் சப்ஜெக்ட். 2 மாதத்துக்கு 1000 ரூபாய். இப்போ 2 மாதத்துக்கு எவ்வளோ கட்டுறோம்? 4000. இப்ப திமுக ஆட்சியில 4000 ரூபாய் பில் கட்டுறோம். ஓகே. எடப்பாடி முதலமைச்சர் இருந்தப்ப வீட்டு வரி எவ்வளவு கட்டியிருப்போம்? 300 ரூபாய். கரெக்டா சொல்றீங்க. 300 ரூபாய் கட்டணும். இப்ப திமுக ஆட்சியில நம்ம எவ்வளவு வீட்டு வரி கட்டுறோம்? அதே சம்பவம் வீட்டுக்கு 3000 ரூபாய். இப்ப 3000 ரூபாய் கட்டுறோமா? ஓகே. கடுமை ரைட்டு. சராசரியா இப்ப நம்ம குடும்பம் எடப்பாடி முதலமைச்சர் இருந்தப்ப ஒரு மாசத்துல எவ்வளவு பணம் இருந்தா நம்ம குடும்பத்தை செலவு சமாளிக்கலாம்? 30,000. இன்னைக்கு எவ்வளவு செலவு பண்றோம்? 60 ரூபாய் இருக்கு. அம்மா காலத்துல அதுக்கப்புறம் எடப்பாடி முதலமைச்சர் இருந்தாங்க. அப்ப லேப்டாப் வாங்கினோமா? நம்ம குடும்பத்துல யாருக்காவது வாங்கினோம்? வாங்கியிருக்கோம்ல. ரைட். இப்ப லேப்டாப் வாங்கியிருக்கோமா? இல்ல. அப்புறம் நம்ம வீட்டுல யாருக்காவது கல்யாணம் நடந்திருக்கும். அப்ப தாலிக்கு தங்கமும் 50,000 ரூபாய் பணமும் கொடுத்தோம். முதல்ல வாங்கியிருக்கோம். தாலிக்கு தங்கம் அரை பவுனா 1 பவுனா? அம்மா இருந்தப்ப அரை பவுன் கொடுத்தாங்க. எடப்பாடி ஐயா வந்து அது 1 பவுன் ஆக்குனாங்க. நீ வாங்கினது அரை பவுன். இப்ப கொடுக்கல. இப்ப அது நமக்கு போச்சு. அந்த திட்டம் நிறுத்திட்டாங்கல்ல. இப்ப ஸ்டாலின் ஆட்சியில திட்டத்தை நிறுத்திட்டாங்க. நம்ம அம்மா ஆட்சி காலத்துல ஸ்கூட்டி கொடுத்தாங்க. 25,000 ரூபாய் மானியம். அப்புறம் எடப்பாடி ஐயா வந்து ஸ்கூட்டி கொடுத்தாங்க. இப்ப அதுக்கு ஸ்கூட்டி இல்ல. நம்ம வாங்கியிருக்கோமா யாராவது ஸ்கூட்டி? வாங்கல. நம்ம வீட்டுல யாரும் வாங்கல. சரி, ரைட். இல்ல. அவ்வளவுதான். அண்ணா, இப்ப நீங்களே இங்க பாருங்க. இப்ப இதை உங்களுக்கு அப்படியே கிழிச்சு கொடுத்துட்றேன். இப்ப நான் வந்து நீங்க என்ன சொன்னீங்களோ அதை மட்டும்தான் இந்த மொபைல்ல போட்டேன். அப்ப நம்ம ஆட்சியில, அம்மாவுடைய ஆட்சியில எடப்பாடி முதலமைச்சர் இருந்தப்ப என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்குன்றதை நீங்க என்ன சொன்னீங்களோ அதை மட்டும் தான் போட்டேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஸ்கூட்டி வாங்கல, நான் அதை போடல. மற்றபடி தாலிக்கு தங்கம் நீங்க வாங்கியிருக்கீங்க, அதை நான் போட்டேன். அதே லேப்டாப் வாங்கிருக்கீங்க, போட்டேன். இப்ப போடல. இது வந்து இப்ப நீங்களே இதை பாருங்க எவ்வளவு உங்களுக்கு லாஸ்ன்னு பாருங்க. கீழே அமௌண்ட்டை பாருங்க. ஃபுல்லா படிங்க. 15 லட்சத்து 15,21,000 5 வருஷத்துக்கு